என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போ மறந்தேன் எதற்கு மறந்தேன் என்னை கேட்டேனே உன்னை நினைத்து என்னை மறந்தேன் எல்லாம் மறந்தேனே என் பேரை மறந்தேன் என் ஊரை மறந்தேன் என் தோழிகளை மறந்தேனே கைகளில ஒட்டுற உங்கருக்கு என்னை மாற்றுதே. பூர்ணி பூர்ணி ஹே பூர்ணி ஐயோ ஐயோ எதுக்கு நமக்கு இப்படி இருக்கு பூர்ணி ஹே பூர்ணி ஹே பூர்ணி சொல்லு நிஷா கூப்பிட்டியா என்ன சரியா போச்சு கூப்பிட்டியா வாவா ஹே எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் ஆமா இங்கதான் இருக்கியா இல்ல வேற எதனா லோகத்துல இருக்கியா என்னடி ரொம்ப நேரமா தன்னால சிரிச்சிட்டு இருக்கேன் உன் ஃப்ரெண்டா இருக்க போய் நான் நீ கரெக்டா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் வேற யாராவது பார்த்தாங்க முடிவே பண்ணிடுவாங்கடி மென்டல்னு பாத்துக்க என்னடி நீ எப்படி சொல்ற என்ன ஆமா எந்த கனவுல இருக்க சரி இன்னைக்கு உனக்கு ஆஃப் ஆச்சு ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்க என்னடி விஷயம் ஆமா ஒரு விஷயம் இருக்கு ஆனா அது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல என்னமோ தெரியல அந்த விஷயம் என் மைண்ட போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கடி எனக்கும் யாரும் இல்ல சொல்றதுக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா உன்கிட்ட சொல்றேன் தப்பா எடுத்துக்காத சரியா அடியே லூசு நான் என்னடி நினைக்க போறேன் என்ன சொல்லு என்னமோ உன் மனசு ரொம்ப சந்தோஷப்படுத்துற மாதிரி விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேனே சொல்லுடி என்ன விஷயம்னு ஆமா நிஷா நீ சொல்றது உண்மைதான் என்னையே அறியாம என் மனசு ஏதோ ஒரு சந்தோஷத்துல இருக்கு அதனால என்னமோ தெரியல நானும் சந்தோஷத்துல இருக்கேன் என்னன்னா இன்னைக்கு நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் ப்ரொவிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் அப்போ ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க நல்லா தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா மயங்கி விழுந்துட்டாங்க நான் அப்பவே செக் பண்ணேன் பட் என்கிட்ட எதுவும் கிட் இல்லை இல்லையா அதனால உடனே ஓலா புக் பண்ணி ஆன்ட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் அங்கே போயிட்டு நானும் செக் பண்ணதுல அவங்க மார்னிங் சுகர் டேப்லெட்டும் போடலாம் லோ ப்ரெஷர் வேற சரி எல்லாம் செக்அப்பும் முடிஞ்சு ஆன்ட்டி நல்லா சரியாயிட்டாங்க சரிடி அந்த ஆன்ட்டியை குணப்படுத்துனதுல உனக்கு சந்தோஷம் வந்துச்சா என்ன என்னடி இதுதான் சந்தோஷமா அப்படின்னா நீ டெய்லி தான் ஒருத்தவங்களை குணப்படுத்திட்டு இருக்க அப்ப தினமும் சந்தோஷப்படணுமே இதுல என்னடி புதுசா இருக்கு ஐயோ முழுசா கேளடி அதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு அந்த ஆன்ட்டி அவங்க பையனுக்கு கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்னு சொன்னாங்களா நானும் சொல்லிட்டேன் அவரும் வந்தவரு அவங்க அம்மா பார்த்தாங்க பேசினாங்க என்கிட்ட கூட நல்லா பேசினாங்க எல்லாம் ஓகே அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அவரும் சரிங்கன்னு சொல்லிட்டாரா அப்ப நான் கிளம்பலான்னு அவரை கிராஸ் பண்ணி வரும்போது சாரி தடுக்கி நான் ஒரு மேல விழுந்துட்டேன்டி ஐயோ என்னடி சொல்ற அப்ப என்னதான் ஆச்சு ஏய் என்ன ஆச்சுடி சொல்லு நான் விழுந்ததும் அவர் என்ன தாங்கி பிடிச்சிட்டாங்க அவர் என்ன தாங்கி பிடிச்சாரா என்னடி ராகம் வலிக்கிற தாங்கி தானே பிடிச்சாரு வேற என்னடி போடி உன்கிட்ட போய் சொல்ல பாரு போ நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் ஏய் பூர்ணி நீயாடி இது நீ எப்பவுமே ஊர்லன்னு சிறுன்னு இருப்ப உன் முகத்துல சிரிப்பை பாக்குறதே கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து சிரிச்ச மயமாவே இருக்க அப்போ இந்த சிரிப்புக்கு பின்னாடி அவர் தான் இருக்காரோ ஆமா தெரியல என்னமோ அவரை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அவர் யாரு எப்படி என்ன ஏது எனக்கு எதுவுமே தெரியல ஆனா நான் விழுந்ததும் என்ன தாங்கி பிடிச்சாங்களா அப்பல இருந்து எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள என்னமோ இருக்கு அது என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல நிஷா என்னவா இருக்கும் சரி என்னவா இருக்கும் எல்லாம் அதுவாதான் இருக்கும் இப்ப நீ படுறத பார்த்தா உன்னை காதல் வந்து பாடா படுத்துதுன்னு நினைக்கிறேன் ஏ பூர்ணி உனக்கு அவர் மேல காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏ லூசு உனக்கு மட்டும் இல்ல அவருக்கே வந்திருக்கும் இவ்வளவு ஒரு அழகான பொண்ணு நம்ம மேல வந்து விளையாடும் போது அவருக்கு வராம இருக்குமா என்ன சரி அவரை பாத்தியே அட்லீஸ்ட் அவர் பேராவது தெரியுமா அவர் பேரு நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் பேரு ஜீவா அது சரி ஜீவா பூர்ணி ஏய் சூப்பரா இருக்குடி பேர் பொருத்தம் பக்காவா இருக்கு அப்புறம் என்ன இனி மேடம் ஒரே டுயட்ல தான் இருப்பீங்க அப்படிதானே இனி சோலோ சாங்ஸ்க்கு இடமே இல்லை
சரி சரி என்ஜாய் பண்ணடி. போடி நீ வேற. அவரை இப்பதான் முத டைம் பாக்குறேன். இதுக்கப்புறம் அவரை பாப்பேனா பார்க்க மாட்டேன்னு கூட எனக்கு தெரியல. அதுக்குள்ள நீ என்னமோ பேசிட்டு இருக்க. என் மனசுலதான் அவர் இருக்காரு. அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையா எனக்கு தெரியலையே. அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு முன்னாடி அவரை நான் எப்படி மீட் பண்றது? அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுடி. அட அறிவு கட்டவளே. ஏய், அந்த ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால அந்த ஆன்ட்டியை செக்கப்புக்கு வர சொல்ல வேண்டியது தானே? அப்போ அவங்க செக்கப்புக்கு வராங்கன்னா கண்டிப்பா பையனை கூப்பிட்டு தானடி வருவாங்க. அப்படி நீ அவரை மீட் பண்ணலாம்ல. நீ சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. அந்த ஆன்ட்டி சொன்னாங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொன்னேன். அப்புறமா அவர்கிட்ட நம்பர் வாங்கி தரேன்னாங்க. ஆனா அவர் நம்பர் தரல. ஏன்னா மதன் டாக்டர் இருக்காருல, அவங்களோட ரிலேஷன் தானே இவங்க. அதனால அவரே நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாருடி. அவரோட நம்பரை நான் வாங்கவே இல்லடி. இப்ப என்ன பண்றது? ஏய் லூசு, சிம்பிள் ரீ. மதன் டாக்டர் தான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே பேசுறாங்க. அவர்கிட்ட போயிட்டு பேச்ச போட்டு எப்படியாவது போன் நம்பரை வாங்கிடு. ஐயோ வேணவே வேணாம்ப்பா, நம்பவே வேணாம். மதன் டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட மட்டும் தான் நல்லா பேசிட்டு இருக்காரு. நான் போய் இதை கேட்க போய் என்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கெடுத்துக்கிறதுக்கா? வேண்டாம் வேண்டாம், நான் எப்படியாவது பார்த்து நம்பர் வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட போய் ஐடியா கேட்க பண்ணானு என்ன நீ பாலுங்கிற தள்ளாம இருக்க மாட்டப்பல இருக்கு. போடி. சரி விடு, நானே பாத்துக்கிறேன். உன் போன் தான் அடிக்கதான் நினைக்கிறேன். எங்க வச்சிருக்க? ஆமா மாடி, என் போன் தான். டேபிள் மேல வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்து குடி. சரி சரி இரு. இந்த பொருளி குடி நிஷா. என்ன நம்பர் இது புதுசா இருக்கு? சரி யாருன்னு கேப்போம். அம்மாடி பூர்ணி, நான்தாம்மா. நான்தான் கௌரி ஆண்டி பேசுறேன். ஞாபகம் இருக்கா? சாரி, யாருன்னு சரியா ஞாபகம் இல்லைங்களே. யாருன்னு சொல்லுங்களேன். சரிம்மா, பரவாயில்ல பரவாயில்ல. நான்தாம்மா கௌரி. சூப்பர் மார்க்கெட்ல மயங்கி விழுந்துட்டேனே, நீ கூட கொண்டு போய் செக் பண்ணல, அவங்க தான் பேசுறேன். அந்த ஆண்டி தான் பேசுறேன். இப்போ ஞாபகத்துல இருக்கா? ஆமா ஆண்டி. சாரி ஆண்டி, மன்னிச்சிடுங்க. எனக்கு திடீர்னு நீங்க ஃபோன் பண்ணதும் யார் என்னன்னு தெரியலையா, நம்பர் வேற புது நம்பரா இருந்ததுனால நான் அப்படி கேட்டுட்டேன் ஆண்டி. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய் யாருடி? யார்கிட்ட இவ்ளோ ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க? யாரு? நான் சொன்னேன்ல, அவரே ஜீவா, அவங்களோட அம்மா கால் பண்ணிருக்காங்கடி. இப்பதான் நான் கேட்டேன் எனக்கு நம்பர் வேணும்னு. பாரு, கடவுளா பார்த்து நம்பர் கொடுத்துட்டாங்க. இது அவர் நம்பரானு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. இது ஆண்டி நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டியை வச்சு அவர் நம்பர் வாங்கிடலாம்ல. ஆமா ஆமா பூர்ணி, உன் காட்டுல மழை தான், என்ஜாய் பண்ணு. சரி சரி, உன் வருங்கால மாமியார் கிட்ட பேசு. நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் கிளம்புறேன். போடி. சரி நீ போ, நான் பேசிட்டு அப்புறமா வந்து சொல்றேன். சரி நீ போடி. சரிடி, பேசு, நான் கிளம்புறேன். சொல்லுங்க ஆண்டி. என்ன ஆண்டி திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? என்னாச்சு? உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது இப்ப பரவாயில்ல ஆண்டி? ஆமாமா பூர்ணி, உடம்புக்கு கொஞ்சம் முடியல. அப்படியே தலை சுத்தலா வந்துட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் உன் நம்பர் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதான் உனக்கு கால் பண்ணேன். இது என் பையன் நம்பர் தான். என் பையன் பேரு ஜீவா. ஜீவான்னு போட்டு சேவ் பண்ணிக்க. இனி எதா இருந்தாலும் இந்த நம்பருக்கே கூப்பிடுறேன்னு. நீ எப்ப கூப்பிட்டாலும் என் பையன் எடுப்பான். பூர்ணி, கொஞ்சம் ஈவினிங் போல வரியாமா? எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் என்ன செக் பண்ண முடியுமா? ஐயோ ஆண்டி, ஷூர் ஆண்டி, கண்டிப்பா வரேன். நீங்க என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த நம்பருக்கு லொகேஷன் மட்டும் சென்ட் பண்ண சொல்லுங்க. நான் உடனே வந்துடுறேன் ஆண்டி. ஒரு 5 மணி போல வந்துடுறேன். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ்மா. உனக்கு எதுவும் சிரமம் இல்லைல்ல? ஆண்டி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? ஐயோ ஆண்டி, இது என்னோட டியூட்டி ஆண்டி. இதுல எனக்கு சிரமம் இருக்கு? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க அவர்கிட்ட சொல்லி எனக்கு லொகேஷன் மட்டும் சென்ட் பண்ண சொல்லுங்க. நான் உடனே வந்துடுறேன் ஆண்டி. ஓகே ஆண்டி, சரி சென்ட் பண்ணிடுங்க. வச்சுட்டுமா? ஓகே ஆண்டி, பாய் ஆண்டி. புரி, இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன் அவர் நம்பர் எப்படி வாங்குறதுன்னு. இப்போ அவர் வீட்டுக்கே போறேன். என்ஜாய் பண்ணு. சரி சரி, முதல்ல போய் பாரு, அப்புறமா வந்ததெல்லாம் ஓகேவா? அப்பாடா, நான் ரெடி ஆயிட்டேன். அவங்க வந்ததும் வெளியில போறோம். ஐ ஜாலி. யாலு, வர வர நீ சரியில்லை பாத்துக்க. என்ன இதெல்லாம்? என்ன பழக்கண்டி இதெல்லாம்? அப்பப்ப வெளியில போகணும்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் அப்பப்ப போகணும்னு நினைக்கலையே. எனக்கும் வெளியில போகணும்னு ஆசை இருக்கும்ல. அவங்க கூட பைக்ல போகணும்ல. எப்ப பாரு வீட்லயே லவ் பண்ணா எப்படி? எனக்கும் அவங்க கூட வெளியில போகணும். அவங்க கையை பிடிச்சி நடக்கணும். அப்புறம் அவங்க என் தோல் மேல கை போடணும். இதெல்லாம் எனக்கும் இருக்கும்ல. அது சரிடி யாலு. என்ன ஆசைலாம் ரொம்ப பலமா இருக்கு. இன்னும் ஏதாவது இருக்கா? ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு அவங்க கூட பைக்ல உட்காந்துட்டு இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் போகணும்னு ஆசை இருக்கு. அப்புறம் நானும் அவங்கள சேர்ந்து இந்த டிவிலலாம் கட்டுவாங்கல்ல, ஒரு ஐஸ்கிரீம் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றது, அப்புறம் ஒரு ஜூஸ்ல 2 பேர் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது. இதெல்லாம் காமெடியா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எனக்கும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் ஆசை இருக்கும்ல. ஆமா ஆமா, இந்த ஆசை இருக்க வேண்டியதுதான், கண்டிப்பா இருக்கணும்ல. ஐயோ ஷாலு, நீ எப்ப வந்த? நானா பைக்ல உட்காந்துட்டு இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தூரம் போகணும்னு சொன்ன பாரு, அப்பவே வந்துட்டேன். அது வந்து ஷாலு, அது வந்து என்னன்னா டிவி பார்த்தேன்னா அதுல வந்து டயலாக் அது சொல்லி பார்த்தேன். ஆமா ஆமா, நீங்க டிவில வர டயலாக் தான் சொல்லி பாக்குறீங்க, நல்லாவே தெரியுது.
என்ன யாழுமா? சாரி சரி. என்ன அண்ணி ரொம்ப அண்ணனை நினைச்சு உருகுறீங்க போல இருக்கே. ஏய் ஷாலு அப்படிலாம் சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்புறம் வெக்கம் வரணும்ல, உங்க அவங்கள பத்தி பேசினா வெக்கம் வரணும்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ அண்ணி அப்படிலாம் சொல்லாத. நீ எப்ப போல யாழ்னே கூப்பிடு, யாழ்னினே கூப்பிடு. ஐயோ நாங்களாம் மரியாதை கொடுப்போமா? எங்க ஃபேமிலி பத்தி தெரியும்ல, நாங்களாம் எப்பவுமே மரியாதைக்கு பெயர் போனவங்க. அண்ணனை கூட டே அண்ணனு தான் கூப்பிடுவோம். அதனால அண்ணிய கூட என்னடி அண்ணி அப்படின்னு நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். என்ன யாழ்னி அண்ணி அப்படிதானடி அண்ணி. தீபு நீ என்ன ரொம்ப ஓட்டுற, போடி. என்ன அப்படிலாம் ஓட்டாத, நீ அப்படிலாம் கூப்பிடாத. நீ என்ன யாழ்னினே கூப்பிடு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, நான் சும்மா உனக்கு கிண்டல் பண்ணதான் அப்படி கூப்பிட்டேன். ஆனாலும் நான் கூப்பிட்டது உண்மைதானே. நீ கூடிய சீக்கிரத்துல எனக்கு அண்ணியா தானே ஆக போற. ஏய் அண்ணி உண்மையா சொல்லட்டுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் உன்னை பார்த்தாலே எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பானா, நீ அவனை திட்டிகிட்டே இருப்பியா? ரெண்டு பேரும் மூட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? எனக்கு அப்பெல்லாம் தோணும், ஐயோ இவங்க ரெண்டு பேரும் இனி பார்த்துக்கவே கூடாது, பார்த்துக்கிட்டா இப்படி முட்டிக்கிறாங்களேன்னு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் முட்டினது இந்த மாதிரி காதல் பண்றதுக்கு தானே, இப்பதானே தெரியுது. போடி. சரி சரி, ரொம்ப வைக்கப்படாத, கண்ணா ரெண்டும் ரொம்ப சேவக்குது பாத்துக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா சொல்ற. சரி சரி. அம்மா நீ என்ன ஏழு மணிக்கு வந்திருக்க, என்ன விசேஷம்? விசேஷமா அப்படிலாம் எதுவும் இல்ல, கோவிலுக்கு போலான்னு நினைச்சேன். சரி தனியா போறது எப்படி, அதனால உன்னையும் கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். ஆனா வந்த இடத்துலதான் மேடம் அழகா அலங்காரம் பண்ணி நிக்கிறீங்களே, அப்போ எங்க அண்ணா கூட அவுட்டிங் போக போறீங்க. அப்படி இருக்கும்போது எங்க அண்ணி நான் கோவிலுக்கு கூப்பிட முடியுமா? கூப்பிடலான்னு வந்தேன், இப்ப மனசை மாத்திக்கிட்டேன். நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ ஜாலியா எங்க அண்ணன் கூட அவுட்டிங் போயிட்டு வா. ஓகே? ஐயோ ஷாலு நீ கோவிலுக்கு போலான்னு கூப்பிட வந்தியோ? சாரி ஷாலு, நாளைக்கு போலாமா ரெண்டு பேரும்? பரவாயில்ல யாலு, நீ இன்னைக்கு அண்ணன் கூட வெளியில போயிட்டு வா, நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து போவோம் கோவிலுக்கு. இன்னைக்கு நான் மட்டும் போயிட்டு வரேன், சரியா? நீ மட்டுமா? வேணாம் வேணாம் ஷாலினி, நீ மட்டும் எப்படி தனியா போவேன்? இல்ல உன பண்ண துளசியை கூட்டு போயே. என்னாச்சு ஷாலு, ஏன் அமைதி ஆயிட்டா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யாலு, இருக்கட்டும் பரவாயில்ல. துளசிக்கு இங்க நிறைய வேலை இருக்கும், அவன் எப்படி என் கூட? இல்ல வேண்டாம் இருக்கட்டும், நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷாலினி நீ துளசிக்கிட்ட கோவமா இருக்கியா? அதனால துளசியை பார்க்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிறியா? துளசியும் சூர்யானாவும் லவ் பண்றாங்கன்னுட்டு நீ அவங்க மேல கோவமா இருக்கியா ஷாலினி? ஏய் சிச்சி அப்படிலாம் இல்லை யாலு, இங்க பாரு, முன்னாடி எனக்கு ஒரு எண்ணம் இருந்ததுதான், ஆனா இப்ப அந்த மாதிரியான எந்த தாட்ஸும் எனக்கு கிடையாது. துளசி உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் இல்ல ரொம்ப கொடுத்து வச்சவனும் கூட. சூர்யா மாமா மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு துளசி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப எனக்கு அவங்க ரெண்டு பேர் மேலாம் எந்த கோவமும் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா என் மனசுல இப்ப சூர்யா மாமா கிடையவே கிடையாது, அவர் மாமா அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். மற்றபடி என் மனசுல இப்ப அவர் கிடையவே கிடையாது. ஏன் ஷாலு சூர்யா அண்ணா பேச மாட்டேங்கிற, துளசி கிட்டயும் பேச மாட்டேங்கிற? துளசி உன்னை தேடி வந்தாலும் நீ முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுற. யாழினி எனக்கு அவங்க மேல எந்த கோவமும் கிடையாது. உண்மையா சொல்லணும்னா துளசி எனக்கு ரொம்ப பிடிக்கும், துளசி மேல எனக்கு எந்த வித கோவமும் கிடையாது. அவ என்ன பண்ணுவா, அவளோட காதல் உண்மையானது, அதனாலதான் சின்ன வயசுலயே முடிஞ்சு போக இருந்தத இப்ப தொடர்ந்து இருக்கு பாத்துக்க. அவளோட காதல் ரொம்ப உண்மையானது. அப்படி இருக்கும்போது நானும் அவங்க நடுவுல போனா நல்லா இருக்குமா? இல்ல இல்ல எனக்கு துளசி மேல எந்த கோவமும் கிடையாது. என்னோட மனசு கொஞ்சம் நார்மல் ஆகணும்ல, அதுக்குதான் நான் டைம் எடுத்துக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப டைம் எடுக்காத, சீக்கிரமா பேசு. துளசி பாவம், துளசி எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? நீ அவகிட்ட பேசலன்றதை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா, ஆனா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறா. துளசி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், சீக்கிரமா பேசிடு சரியா ஷாலினி? ஏய் யாலு இப்போ உனக்கு என்ன, நான் துளசி கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? சரி கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் துளசி கிட்ட பேசுறேன், நீயே பார்க்க போற பாத்துக்க. இங்க பாரு அண்ணன் கூட வெளியில போக போறேன், இப்படி மூஞ்சி ஊருன்னு வச்சு என்ன போகாத, நல்லா சந்தோஷமா போயிட்டு வா சரியா? சரி சரி எனக்கு கோவிலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி ஷாலு பாய், பத்திரமா போயிட்டு வா. நான் இங்க இருக்க கோவிலுக்கு தான் போறேன், பத்திரமா போயிட்டு வந்துடுவேன். மேடம் பத்திரமா போயிட்டு வாங்க, எங்க அண்ணனையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க சரியா? ரொம்ப செலவு வச்சிடாத, பாவம் எங்க அண்ணன் தாங்க மாட்டான் பாத்துக்க. நான் ஒன்னும் அப்படிலாம் எதுவும் கேட்க மாட்டேன், சும்மா சொன்னியாலும் நீ எது கேட்டாலும் எங்க வாங்கி தருவான், அது செலவாவே நினைக்க மாட்டான். நீ என்ன வேணாலும் கேளு, கண்டிப்பா வாங்கி தருவான். இங்க பாரு என்ன வேணாலும் கேளு, இதுதான் சான்ஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி தருவாங்களான்னு தெரியல, அதனால இப்பவே கேட்டு வாங்கிக்க சரியா? சரி யாலு ஜாக்கிரதையா போயிட்டு வா, ஹாப்பியா போயிட்டு வா ஓகேவா? நான் போயிட்டுமா? சரி ஷாலு பாய். ஜீவா நில்லுடா, எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கேன்? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, சூர்யா மச்சான பார்க்க போறேன், வேற ஒண்ணும் இல்ல. சூர்யா பார்க்க போறியா? சரி சரி இரு, சூர்யா எங்க தான் இருக்கா, எப்ப வேணாலும் பார்க்கலாம். அந்த பொண்ணுக்கு ஏதோ லொகேஷன் என்னமோ அனுப்புறேன்னு சொன்னீங்க, அனுப்பிட்டியா? அதுதான் நீங்க அப்பவே அனுப்ப சொல்லிட்டீங்க, அனுப்பிட்டேம்மா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரணும், வந்துட்டு இருப்பாங்க, பார்க்கலாம். என்ன ஜீவா பார்க்கலான்ட்டு நீ போயிட்டே இருக்க? இங்க பாரு அந்த பொண்ணு சும்மா ஒண்ணு நம்ம வீட்டை சுத்தி பார்க்க வரல, உன் அம்மாவை செக் பண்ணதுக்கு வரா. அப்போ நீ தான் பிள்ளையா லட்சணமா கூட இருக்கணும் பாத்துக்க. நீ எங்க போயிட்டு இருக்க? சூர்யா கிட்ட தானே பேசணும், அது எப்ப வேணாலும் பேசலாம், கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இரு. அந்த பொண்ணு வர நேரம் ஆயிடுச்சுல, இரு, அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு சொல்றான்னு கேளு. எனக்கு சூர்யா மச்சா கிட்ட கொஞ்சம் முக்கியமானது பேசணுமா, அவங்க வரட்டும், வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கட்டும், நான் அதுக்குள்ள சூர்யா மச்சா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பாரு ஜீவா, நான் சொல்றதை கேட்க மாட்டியா?
இங்கே கொஞ்ச நேரத்துக்கு இரு. அந்த பொண்ணு வந்து என்ன பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ எப்ப வேணாலும் போய் சூர்யா கிட்ட பேசிக்கே. உன்னை யார் பேச வேணாம்னு சொல்றது? அம்மா நான் கொஞ்சம் வெளியில வேற போகணுமா, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்காக வெளியில போக வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, சூர்யா மச்சான் ஏற்கனவே யாழினியை கூட்டு போக சொல்லியிருந்தாரு. அவ கூட ஏதோ வாங்கணுமாமா, அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளை வேற கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் இங்க நின்னா டைம் ஆயிடுமா, நான் போய் சூர்யா மச்சான் கிட்ட பேசிட்டு வரேன். அதுக்குள்ள இவங்களும் வந்து உங்களை பாத்துருவாங்க. வந்து பார்த்தது என்ன ஏதுன்னு நான் கேட்டுட்டு அவங்களை அனுப்பி விட்டுட்டு நான் யாழினி கூட்டு வெளில போயிட்டு வரேம்மா. என்னது, யாழினியை கூட போறியா? என்ன ஜீவா, யாழினிக்கு உனக்கு ஒன்றும் ஏழா பொருத்தமா இருந்தது. இப்ப 2 பேரும் என்ன ஒத்து போயிட்டீங்களா என்ன? ஒத்து போறோமோ இல்லையோ, இந்த வீட்டுல இருக்க வயசு பொண்ணு தானே, அவளை நான் தானே கூட்டிட்டு போகணும். கதிர வெளியில போயிருக்கான், ஜாப் விஷயமா அவன் வெளியில போயிருக்கான். சூர்யா மச்சான் அவர் முக்கியமான வேலையா இருக்காரு, அவரையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நம்ம ஷாலினி எப்படி வெளில போகணும்னு நினைச்சா நான் கூட்டிட்டு போகணும், அந்த மாதிரிதான் யாழினி வெளியில போகணும், அதனால நான் கூட்டிட்டு போகணும். அவ எப்படி தனியா போவா? ஓ அதான பார்த்தேன். நான் எங்க நீங்க 2 பேரும் ஒத்து போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, ஒத்து எதுவும் போகலையே, அது வரைக்கும் சந்தோஷம். என்னம்மா என்ன ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா, யாழினி தானே. யாழினி இன்னைக்கு கூட்டிட்டு போலன்னா என்ன நாளைக்கு கூட்டிட்டு போ, அது ஒரு பெரிய விஷயமா? இங்க பாரு, இந்த பொண்ணு இன்னைக்கு வந்தா மறுபடியும் நாளைக்கெல்லாம் வரமாட்டா. இருந்து என்னை பார்த்துட்டு தான் போவா. சொன்னா கேளு, நீ இரு. உங்க பிடிவாதத்துக்கு ஒரு அளவே இல்லம்மா. அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல. சரி இருக்க, இன்னும் அவங்க வரவும் இல்ல. வந்ததுக்கு அப்புறமாவது கூப்பிடுங்கம்மா, வரேன். ஆமா, அதுக்குள்ள நீ சூர்யா கிட்ட பேச போயிட்டீங்கன்னா வரமாட்டேன். இங்கேயே கொஞ்ச நேரம் இரு. ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, என்னன்னு தெரியல உங்களுக்கு. எங்க ஜீவா போற? எங்கேயும் போகல, இங்கதான் நிக்கிறேன். ஒண்ணும் இல்ல, போதுமா? சரிடா, கோவப்படாத. சும்மா தான் கேட்டேன், எல்லாத்துக்கும் முறைச்சிட்டு நிக்கிறான். பாப்பா என் உடம்ப பாத்துக்கணும்னு நினைச்சா நீ ரொம்ப தான் கஷ்டப்பட்டுக்கிற போல இருக்கு. சரி நீ போறதுன்னா போய்க்கோ, எனக்கு என்ன? என் உடம்பு என்ன உனக்கு ரொம்ப முக்கியமா என்ன? நான் பாத்துக்கிறேன், வயசான காலத்துல என்ன நான் பாத்துக்கிறேன். நீ போறதுன்னா போ. உடனே ஆரம்பிக்காதீங்கம்மா, நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன, இருக்கேன். சரி. அப்பப்பா, இவனை நிக்க வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடு பட வேண்டியது இருக்கே. அப்பா, எப்படியும் ஒரு வழியை நிக்க வச்சுட்டேன். ஐயோ, யாழினி வர கூட்டிட்டு போறேன்னு இந்த அம்மா என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. அவன் வேற நான் கூட்டிட்டு போவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். யாழுமா சாரிடி, நான் சீக்கிரம் வந்துடுறேன்டி. அம்மாவை பார்த்துட்டு முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன்டி. அடடே, பூர்ணி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா பூர்ணி, உள்ள வா, இந்த வீடு தான், வாமா. என்ன எங்க அம்மா எதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? என்னவோ என்னன்னு தெரியல. வாமா பூர்ணி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே. சாரி ஆண்டி, லொகேஷன் கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐம் சாரி ஆண்டி. என்னம்மா, நீ வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? நான் ஜீவாவை அனுப்பியிருப்பேன்ல. இல்ல ஆண்டி, இருக்கட்டும். நான் ஓலா டாக்ஸில தான் வந்தேன். அவர்கிட்ட தான் சொன்னேன் இதான் லொகேஷன். அவரும் கண்டுபிடிச்சாங்க, பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் ஆண்டி, சாரி. என்னம்மா இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? சரி விடுமா, இருக்கட்டும். இருமா, உனக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வர சொல்றேன். ஐயோ ஆண்டி, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். என்னம்மா முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, எதுவும் சாப்பிடலன்னா எப்படி? இல்ல ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே ஆண்டி, உங்களுக்கு எதுவும் தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, என்னன்னு பாத்துலாமா? சரிம்மா. ஓகே ஆண்டி, வெயிட் பண்ணுங்க. கை கொடுங்க. சரிம்மா. எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே, இவங்க ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்களோ. இந்த அம்மா வேற என்னையும் போக விடாம பிடிச்சி வச்சிருக்காங்க. நான் வேற யாழ் கூட்டிக்கிட்டு சும்மா இல்லாம வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன். அவ அதை நம்பி கிளம்பி இருப்பா, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே. யாழு கொஞ்ச நேரம் பொறுத்து கூடி வந்துடுறேன்டி. ஆண்டி, நீங்க இப்ப சரியா சாப்பிடுறது இல்லையா? எங்கம்மா, அந்த அளவுக்கு பெருசா பசிக்கிறது இல்லையம்மா, அதனால நான் சரியா சாப்பிடுறது இல்ல. நீங்க பாருங்க ஆண்டி, டைமுக்கு சாப்பிடணும். டைமுக்கு சாப்பிட்டா மட்டும் தான் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல ஆண்டி, உங்களுக்கு சுகரும் ஹை லெவல்ல இருக்கு. பாத்துக்கோங்க, இதே மாதிரி மெயின்டைன் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க பாருங்க ஆண்டி, மோஸ்ட் ஆஃப் தம் நீங்க ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு சப்பாத்தி, கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, நவதானியங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, புரியுதுங்களா? சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா? ஆமாங்க, உங்களதான். நீங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா அவங்க செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. ஆன்ட்டி கிட்ட சொல்றதை விட உங்ககிட்ட சொல்றது தான் பெஸ்ட்னு தோணுது. ஆன்ட்டி நல்லா அந்த அளவுக்கு சாப்பிடுறது இல்ல, அதனால அவங்க பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலே பிபியும் இன்க்ரீஸ் ஆயிடும். இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆனா மோஸ்ட்லி ஆன்ட்டிக்கு மயக்கம் வந்துகிட்டே தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இல்லையே, நாங்க எல்லாம் கரெக்டா தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இவங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி எல்லாம் இருக்க கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. மோஸ்ட்லி கஞ்சி, நவதானியங்கள் ஐட்டம் அந்த மாதிரி கொடுங்க. ரைஸ் ரொம்பவே அவாய்ட் பண்ணுங்க. டிஃபன் ஐட்டமா கொடுங்க. அதுக்காக இட்லி, தோசை அந்த மாதிரிலாம் இல்ல, சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டமா கொடுக்க பாருங்க. ஆன்ட்டி நீங்க பாருங்க, நான் சொன்ன டிஷஸ் தான் சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட்டீங்க மட்டும் தான் உடம்புக்கு ஹெல்தி. ஓகேவா? சரிம்மா. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் உங்களுக்கு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். ஒரு 2 days கண்டினியூ இதை போடுங்க. மறுபடியும் 2 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆன்ட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? கண்டிப்பாங்க, இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? சரி இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் 2 days ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு போகிறேன், ஓகேங்களா? இல்ல பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரேன். இல்ல ஆன்ட்டி இப்போ இருக்க கண்டிஷனில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நானே வந்து பார்த்துட்டு போகிறேன். இதனால எனக்கு எந்த சிரமமும் இல்லை, பரவாயில்லைங்க. சரிங்க, தேங்க்ஸ். ஃபீஸ் எவ்வளோ? பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லைங்க, இவ்வளோ தூரம் வரீங்க என்னங்க? அதெல்லாம் இருக்கட்டும்னா இல்லை, நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு மாற்றி விடுறேன். ஓகே, நான் சொல்கிறேன், அப்போ எனக்கு ஜிபே பண்ணி விட்டுறேங்க. ஓகே ஓகே ஆன்ட்டி நல்லா சாப்பிடுங்க. டேப்லெட்ஸை டைமுக்கு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது.
டிஃபன் லஞ்ச் டின்னர்னு எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதே அளவுக்கு டேப்லெட்டையும் எதுவும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. கரெக்டா டைமுக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரிங்க ஆண்டி, நான் கிளம்பட்டுமா? என்னம்மா அதுக்குள்ள கிளம்புறேன்ற, இருந்து ஏதாவது சாப்பிட்டு போலாமா? இல்ல ஆண்டி, நான் கிளம்பணும். வீட்ல என் ஃப்ரெண்ட் மட்டும் தனியா இருப்பா. நான் போறேன் ஆண்டி, டைம் ஆயிடுச்சு. சாப்பிடுன்னு சொன்னா நீ போறேன்னு சொல்ற. அடுத்த வாட்டி வரும்போது அது கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். ஓகேவா? கண்டிப்பா ஆண்டி. இப்ப டைம் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. நான் கிளம்புறேன். சரிம்மா. அம்மா நீ இப்ப எப்படி போவ? மறுபடியும் ஓலாத ஆண்டி. ஓலாத கேப் புக் பண்ண வேண்டியதான். கேப் வந்தோடனே போக வேண்டியதான். என்னம்மா கேப் அது இதுன்னு ஒரு வயசு புள்ள நீனு எப்படி தனியா போயிட்டு வந்துட்டு இருக்க? நீ அப்படிதான் போகாத. இரு, நான் ஜீவாவை கூட்டிட்டு வந்து விட சொல்றேன். எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அம்மா, ஐயோ, இவங்க வேற இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்ல, அம்மாவை வர்ற ஒருத்தருக்கு திட்டி திட்டலாமான்னு இருக்கு. ஏற்கனவே நானே டென்ஷன்ல இருக்கேன். அங்க அவ வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க இல்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அம்மா, அதான் அவங்க கேப்ல தானே போறேன்றாங்களா? கேப் தான் சேஃப். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அவங்க கேப்ல போறதுமா சேஃப். டேய் என்னடா பேசுற? இங்க பாரு, நம்ம வீட்ல வயசு பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம தான் கூட கூட்டிட்டு போகணும் வரணும்னு இவ்வளவு நேரம் நீ தானே சொன்ன. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான். இங்க பாரு, பொழுது வேற போயிடுச்சு. இந்த பொண்ணு எப்படி தனியா போவா? அதெல்லாம் வேணாம். நீ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துரு. போ, நீயே கூட்டிட்டு போடா. போடா, உன் பைக்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடா ஜீவா. உங்க அம்மாவை பார்க்க தானே வந்திருக்கா. போடா. இல்ல ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் போய் ஆண்டி. அதெல்லாம் இல்ல மணி, அமைதியா இரு. அவன் வருவான். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஜீவா, இப்ப கூட்டிட்டு போக மாட்டியா? போடுறம்மா, போய் தொலைகிறேன். அம்மா, உங்களுக்கு போயிட்டு வந்துதான் கச்சேரி இருக்கு. இருங்க. வாங்க. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. வாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. வாங்க, நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டி, அவர் ஏதோ கோவமா வர மாதிரி இருக்கே. இருக்கட்டும் ஆண்டி, நான் கேப்ல போய்க்கிறேன். அதெல்லாம் சும்மாமா, அவன் உன் முன்னாடி கோவப்படுற மாதிரி நடிக்கிறான். இவ்வளவு நேரம் நீ வரலையேன்னு எப்படி தெரியுமா தவிச்சிட்டு இருந்தான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் டென்ஷனே குறைஞ்சதா பாத்துக்கேன். ஐயோ, லொகேஷன் சென்ட் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இவங்க ஆள காணுமேன்னு ரொம்ப தவிச்சிட்டான். எப்படி தவிச்சான் தெரியுமா? நீ இருந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கே. உண்மையாவா சொல்றீங்க? நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். இப்ப கூட பாரு, கூட்டிட்டு போடான்னு சொன்னேன். ஒரு வாட்டி தான் வேணான்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன சொன்னான்? வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி முன்ன போயிட்டான் பாரு. இதுலயே தெரியலையா? அவன் உன்னை தேடிட்டு இருந்தான். ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தான். எனக்கும் என்னன்னு தெரியல. என்னமோ நடக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். அவர் வெயிட் பண்ண வரல. அடடா, அவரா? ஆமா, எனக்கும் இப்பதான் லேசா புரிய ஆரம்பிச்சிருக்கு. சரிம்மா, நீ போமா. அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான், நீ போ. சரிங்க ஆண்டி, கிளம்புறேன். என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு ஒன்னும் உம்முன்னு இருக்கீங்க? நீங்க கோவிலுக்குன்னு கூப்பிட்டோன்னே நான் வந்தேன்ல. என்னடா மதன், எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறேன். பொண்ணு பார்க்க போகணும்ல, பொண்ணு உனக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னல, அப்புறம் என்ன நிச்சயதார்த்தத்துக்கு டேட் குடிக்கலாம்னு சொன்ன வேணாங்கிற. என்னடா உன் பிரச்சனை? உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையாடா? அம்மா, அது ஒரு பெரிய விஷயமா. அது கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன், சொல்லாம இருக்க மாட்டேன். ஆனா இப்போதைக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம் ப்ளீஸ். நீங்க அவர்கிட்ட ஏதாவது பேசி நாள் நல்லா இல்லைன்னா நம்ம வீட்டுல இப்போதைக்கு இது வேணான்னு சொல்றாங்க, ஏதாவது சொல்லுங்கம்மா. பெரியவங்க இப்போதைக்கு இது வேணான்னு சொல்றாங்க, இன்னும் ஒரு மாசத்துக்கு தள்ளி வைங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எனக்காக பேசுங்கம்மா ப்ளீஸ்மா. நான் உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்றேம்மா. மதன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு மதன், உங்க அப்பா போனதுல இருந்து என்ன யார் யாரும் என்னென்னமோ பேசுனாங்க, அது உனக்கு தெரியும்ல. அதை எல்லாத்தையும் மீறி தான் உன்னை படிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, நம்ம கஷ்டம்லாம் உனக்கு தெரியும்ல. இப்போ நம்ம ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம். எனக்கு ஆசை இருக்காதாடா? பேரம் பத்தி கொஞ்சம் நோய் மருமக வீட்டுக்கு வரணும்னு எனக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்காதா? உங்க ஆசை எல்லாம் நியாயமானதுதான். இப்ப எதுவும் நடக்காதுன்னு கிடையாது. நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு மருமக வீட்டுக்கு வருவா. போதா குறைக்கு உங்களுக்கு வச்சு விளையாட பேரன் பேத்தின்னு அளவுக்கு மீறி கொடுக்குறமா. நீங்க கவலையே படாதீங்க. ஆனா இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் வேணாம் ப்ளீஸ். எனக்காகமா ப்ளீஸ்மா. சரிடா, நீ சொல்ற மாதிரி நிச்சயதார்த்தம் வேணானே வச்சுக்கா. அதுக்கு என்னதான் காரணம் அது என்கிட்ட சொல்லு. நீ என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சம்பந்தி வீட்டுக்காரன் கிட்ட பேசுவேன்ல. அதுக்கான காரணத்தை நான் சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுமா. அம்மா, இப்போதைக்கு அது காரணம் வேண்டாமா. நான் சொல்றேனே, நீங்க பாருங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி மருமக பேரன் பேத்தின்னு எல்லாம் வரும். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். நீ செல்ல மம்மில ப்ளீஸ்மா, எனக்காக ப்ளீஸ் மா ப்ளீஸ். என்னமோ சொல்ற, போடா. உனக்காக நான் எல்லாத்துக்கும் இறங்கி போறேன். ஆனா இந்த அம்மாக்காக நீ ஒரே ஒரு விஷயம் செய்ய மாட்டேங்கிற. இந்த அம்மாவோட ஆசையும் அதுதான், ஆனா நீ அதை செய்யவே மாட்டேங்கிற. ஓ மதன், எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா, என் அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றாம இருப்பேனா? எல்லாமே கூடி சீக்கிரம் நிறைவேறுமா. நீ நினைச்ச மாதிரியே மருமக பேரன் பேத்தின்னு நம்ம வீடு ஒரு மாதிரி களை கட்ட போகுது. நீ வேணா பாத்துக்கிட்டே ப்ளீஸ். சரிம்மா, இவ்வளவு தூரம் சொல்ற சரிக்காம அமைதியா இருக்கேன். சரிம்மா. அட சரி அகிலா, இப்படியே பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? போடா, மூஞ்ச பாரு, ஆனவன பேர் சொல்லி கூப்பிட்டுருவோம். அது என் அகிலானா அகிலாதான். இப்ப பாரு, இப்ப எப்படி இருக்க பாரு, முகமே ஜொலிக்குது பாரு. என் அகிலா எப்பவுமே இப்படிதான் இருக்கணும், புரியுதா? என்ன அகிலா மேடம், இப்படிதான் இருக்கணும், புரியுதுங்களா? டேய், உன்னை ஒதுக்க போறேன் பாத்துக்க. பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போடா. இப்போ ஒரே சிரிப்பு தான் என் அகிலாண்டேஸ்வரிக்கு, ஒரே சிரிப்பு தான். போ, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதும் அப்பா ஞாபகம் வந்துருச்சு அதானே? போடா, நீ வேற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அகிலாண்டேஸ்வரி,
உனக்கு சீக்கிரமாவே மருமக பேரன் பேத்தின்னு நம்ம வீடு நிறைஞ்சிருக்க போகுது. நீ பார்த்து சந்தோஷப்பட்டு விளையாட போற. அம்மா எனக்காக கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா. சீக்கிரமே நீ எதிர்பாராத அளவுல உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மருமக வருவா. ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருமா? புரியுதாகிலா? என்னமோ பண்றேன்னு மட்டும் தெரியுது மதன். மொத்தத்துக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமக கிடையாது, அதானே? நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னமோ பண்ணு. ஆனா என் வீட்டுக்கு ஒரு மருமக வேணும், பாத்துக்க. கண்டிப்பா வந்துடணும், சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ, அச்சச்சோ, இது என்ன? அர்ச்சனை கூட தவற விட்டாங்க போல இருக்கே. ஆமாமா, யாரும் தெரியலையே. சரி இருடா, முதல்ல அர்ச்சனை கூட இருப்போம். நான் எடுத்து தரேன். யாருன்னு தெரியலையே. ஐயோ ஆண்டி, அது எந்த? அட நம்ம ஐஸ்கிரீமு. டே மதனு, இன்னும் உன்னோட ஐஸ்கிரீமா? அவதான் வேற ஒருத்தனை லவ் பண்றாளே. இன்னும் இப்படி சொல்லிட்டு தெரியாது. அதெல்லாம் கனவா போச்சுன்னு நினைச்சுக்க. ஆனாலும் ஐஸ்கிரீம் என்னமோ எனக்கு தானே கொடுத்தா. சரி, கனவுலதான் வாழணும் என் தலையில இருந்தா அப்படியே வாழ வேண்டியதுதான். ஐயோ இவரா? ஐயோ என்னம்மா அர்ச்சனை கூட தவற விட்டுட்டேன். அது வந்து ஆண்டி, நான் நடந்து வந்துட்டு இருந்தேனா, கல்ல இருக்கிறத பார்க்காம தடிக்கிருச்சு ஆண்டி. அதான் அர்ச்சனை கூட விழுந்துருச்சு. சாரி ஆண்டி, உங்க மேல பட்டுச்சா? என் மேலலாம் படல. நல்ல வேலை, அர்ச்சனை கூட என் புள்ள பிடிச்சிட்டான். இந்த எதுவும் ஆகல. பூ பழம் எல்லாமே அதுலயே இருக்கு பாரு. இந்தம்மா வாங்கிக்க. தேங்க்ஸ் ஆண்டி. கொடுங்க ஆண்டி. இந்தம்மா வாங்கிக்க. சாமி கும்பிட்டியா இல்ல இனிமேதான் கும்பிடணுமாமா? இல்ல ஆண்டி, சாமி கும்பிட்டுட்டேன். கோவில் சுத்தி வரலாமே தான் வந்தேன். அப்பதான் கல் தடிக்கிருச்சு. சாரி ஆண்டி. என்னம்மா, இது தெரியாம நடந்ததுன்னு இதுக்கு எதுக்கு சாரிலாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி நீ போமா, நீ போய் கோவில சுத்த போமா. சரிங்க ஆண்டி. மதன், இந்த பொண்ணு கூட ரொம்ப அழகா இருக்காடா. இந்த பொண்ணு எந்த ஊரு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமா? ஏமா விசாரிச்சா மட்டும் என்ன நடந்துற போகுது? அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல, விடுங்கம்மா. என்னடா உனக்கு கேட்க கூச்சமா இருக்கான்னு சொல்லு, நான் வேணா கேட்டு விசாரிக்கட்டுமா? அவங்க ஊர் எதுவும் தெரியும், அவங்க வீடு எதுவும் தெரியும். நீ வேற ஒண்ணு அமைதியா இருமா. என்னடா மதன் சொல்ற? அப்ப அவங்க வீடு தெரியுமா? டேய் மதனே, அப்பனா நீ இந்த பொண்ணு முன்னாடி பாத்திருக்கியா என்ன? ஆமாமா, அவங்க எனக்கு நல்லாவே தெரியும். அட ரொம்ப ஈஸியா போச்சு. டேய் மதன், அவங்க வீடு எதுன்னு சொல்லு. அம்மா போய் கேக்குறேன்னா, உனக்காக அம்மா போய் கேக்குறேன். வீடு எது மட்டும் சொல்ல, அம்மா போய் உடனே கேக்குறேன். நீ கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா, விடுங்க. என்னாச்சு? இவர் நம்ம கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி உம்மன் இருக்காரு. நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, என்னன்னு தெரியலையே. போ, நீ இப்படிதானே சொல்லுவேன், நானே விசாரிச்சுக்கிறேன். சொன்னா கேளுங்க, எதுவும் பண்ணி வைக்காதீங்க. நீங்க கொஞ்சம் போங்க, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீங்க கொஞ்சம் போங்கம்மா. பேச போறியா? சரி பேசு. நல்லதா பேசுறான். டேய், நான் வேணா சொல்லி கொடுத்துட்டு இங்க பாரு, போய் நின்னு என்னம்மா எப்படிமா இருக்க ஏதுமான்னு கேட்டுட்டு, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுடா. இல்ல வேற எதுவும் கேட்கலாமா? இன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாமா இல்ல நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்கணுமா? போடா, என்னடா கிண்டல் பண்ற? அகிலா, புரியாம பேசாத. இங்க பாரு, சொல்றல, நீ போய் கோவில் சாமி கும்பிட்டே இரு. நான் அவகிட்ட பேசிட்டு அப்புறமா என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? சொல்ல மம்மில, போங்க. சரி நான் போறேன். அந்த சாமி கிட்ட இததான் கேட்க போறேன். எப்படியாவது அந்த பொண்ணை எனக்கு மருமகளாக்கி கொடுத்துருன்னு கேட்க போறேன்டா. பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்காடா. டேய் ஏதாவது பேசி சீக்கிரம் கரெக்ட் பண்ணிடுடா. அடியே அகிலா, நீ எனக்கு அம்மா, அதை மறந்துட்டு கரெக்ட் பண்றேன்னு சொல்றியே, என்ன இதெல்லாம் வார்த்தை? பாரு, அவளே சிரிக்கிறோம். என்னடா நீ ஒரு பையனா கரெக்டா நடந்துக்கிட்டீனா, நான் அம்மாவா நடந்துக்க போறேன். நான் என்ன எப்படி பேச போறேன்? தெய்வமே போய் அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டே இரு. போ, நான் அவகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வர. அதுக்குள்ள நீயால மனசுக்குள்ள கற்பனை கட்டக்கூடாது, சரியா? போமா, போய் சாமி கும்பிட்டுட்டே இரு, உடனே வந்துடு. போமா. டேய் நல்லா கேட்டுக்க, நான் சாமி கும்பிட்டு வரும்போது எனக்கு அந்த பொண்ணு மருமக ஆயிட்டான்னு நீ சொல்லணும். இல்லன்னு வச்சுக்க, நானே போய் நேரடியா பேசிடுவேன். அம்மாடி இந்த மாதிரி பையன் உன்னை விரும்புறான், நீ என் பையனை விரும்புறியான்னு கேட்டுருவேன், பாத்துக்க. ஐயோ அடியா அகிலா, நான் எப்ப சொன்னேன் நான் அவளை விரும்புறேன்னு சொன்னேன்? நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? டேய் மதனே, உன்னை நான் பெத்தவடா, எனக்கு தெரியும். நீ அவளை வச்சக்கன்னு வாங்காம பார்க்கும்போதே தெரியுது உன் மனசுக்குள்ள அவ எப்பயே வந்திருக்காரு. போதா குறைக்கு நீ ஏற்கனவே பேசி பழகிருக்க. அப்போ அவளை நீ நினைச்சிட்டு தானே இருக்க. இவளை நினைச்சுக்கிட்டுதான் அந்த பொண்ணு வேணாம்னு சொன்னியோ? தெய்வமே, நீ போமா. ஆல்ரெடி ஓலை கொதிச்சு அணைஞ்சிருச்சு, இனியும் கொதிக்க வைக்க ட்ரை பண்ணாத. சொன்னா கேளுமா, போமா. போய் சாமி கும்பிட்டுட்டே வந்துடு. போமா, போ அகிலா, போ. சரி நான் போறேன்டா, நீ பேசு, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் போயிட்டு அம்மா லேட்டா வரேன், அதுக்குள்ள பேசி வையே, வந்துடுறேன். அது நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான், கொஞ்சம் ஜாலியா பேசுவாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, சரியா? ஐயோ, எங்க அம்மா வேற இப்படி பேசி வச்சுட்டு போயிடுச்சு. இவ வேற சிரிச்சுக்கிட்டே இருக்காளே, எதனா ஓட்டுவாளோ? நான் எதுவும் தப்பா நினைக்கல. உங்க அம்மா அவங்க ஆசையை சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் நான் தப்பா நினைக்கல. அவங்க ஆசை மட்டும் இல்ல, என் ஆசையும் அதுதான். ஆனா என்ன, என் ஆசை நிராசையா போயிடுச்சு. அம்மாவோட ஆசை மட்டும் இல்ல, என் ஆசையும் அதுதான். ஆனா எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னா தெரியல. நான் சொன்ன நீங்க ஏத்துப்பீங்களான்னு தெரியலையே. ஆமா, நீங்க அன்னைக்கு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணல? அது இல்லங்க, எதுக்கு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு,
அப்புறம் என்னால உங்க லைஃபுக்கு எதனா ப்ராப்ளம் வந்துடும்ல. நீங்க வேற யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னீங்க. அவர் ஏதாவது உங்க போனை வாங்கி பார்க்கும்போது அதுல ஏன் நம்பர் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ல. அதனால தான் என்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வர வேணாமே தான் நான் ஃபோன் பண்ணல. சாரிங்க, இதாங்க ரீசன். ஓ சார் இதை நினைச்சுதான் உண்மை இருக்காரு. அட அறிவு கட்டணி, நான் வேற யாரையும் லவ் பண்ணல, உன்னதான் லவ் பண்றேன். ஆனா நீ நான் வேற யாரையும் லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கியோ. ஷாலினி, இங்க கோவில் தானே, இங்கேயே நம்ம மனசுல இருக்கத இவர்கிட்ட சொல்லிட்டா என்ன? ஆனா இவர் ஏத்துப்பாரா? நம்ம யாரையும் லவ் பண்றோம்ன்றதை கேட்டதுமே இவர் முகமே சரியில்லையே. அப்ப இவர் மனசுல என்ன இருக்கலாம்ல. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. என்னங்க வேணும்? எதுக்கு இப்ப இவ்வளவு பக்கத்துல வந்திருக்கீங்க? அது அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பேசலாம். ஆனா இவ்வளவு பக்கத்துலயா? வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. டேய் மதனே, கையை கண்ட்ரோலாவே அவ வேற ஒருத்தனை லவ் பண்றா, மனசுல வச்சுக்க, புரியுதா? இல்ல, பக்கத்துல வந்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும், அதனால பக்கத்துல வந்தேன். இன்னும் கூட வருது. இன்னுமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளுங்க. எங்க இது கோவிலுங்க, நம்ம தூர தூரம் நின்னாலுமே தப்பா நினைப்பாங்கங்க. இவ்வளவு பக்கத்துலதான் யாராவது பார்த்தா ஏதாவது தப்பா நினைக்க போறாங்கங்க. நீங்க கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்களேன். ஐயோ, இங்க பாருங்க ஷாலினி, நீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்களேன், அதான் உங்களுக்கு நல்லது. இப்படிலாம் பக்கத்துல வராதீங்க. ஐயோ ஷாலினி, கொஞ்சம் நகர்ந்து போங்க. நானும் நகர்ந்து போனோம் இல்லையே, நீங்க கூட நகர்ந்து போலாமே, நகர்ந்து போங்க. ஆமால, ஆனா எனக்கு தான் போக மனசு இல்லையடி. ஏண்டின்னு கொல்ற. ஹலோ, என்னாச்சு? நகர்ந்து போக வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல, இது போல நல்லாதான் இருக்கு. ஆனா தப்பாதான் இருக்கும். ஆனாலும் டேய் மதனே, ரொம்ப தப்பு பண்ற பாத்துக்க. அவ உனக்கானவ இல்ல, வேற ஒருத்தரோட பொருள்றா. பரவாயில்ல, இவ இப்படி நிக்கட்டும், என்னாலையும் திரும்பிலாம் போக முடியாது. நானும் இப்படிதான் நிப்பேன். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, பேசுங்க. அது வந்து நான் சொன்னேன்ல அன்னைக்கு, நான் ஒருத்தர் விரும்புறேன்னு. அவர்கிட்ட இன்னைக்கு என் காதல சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லிட்டுமா? அது சரி, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன். இவ பக்கத்துல இருக்க ஆளுன்னு உடனே அந்த சந்தோஷத்துல மண்ணலி போட்டுட்டான். அது சரி. சொல்லுங்க, உங்க காதல தானே சொல்லணும், சொல்லுங்க. சரி, அம்மா வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன். மிஸ்டர் மதன், கொஞ்சம் நில்லுங்க. மதன், அட போடி, இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன், இன்னும் வேற இவ காயப்படுத்துறா. போடி. மதன் சொன்ன கேளுங்க. இப்ப என்ன பாருங்க, நீங்க மட்டும் என்ன பார்க்கல, நான் திடீர்னு பாத்துக்கோங்க. மதன் சொல்றல, பாருங்க. டேய் அறிவு கட்டவனே, நான் உன்னதானே விரும்புறேன். இப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? மறுபடியும் சொல்லு. எதுவும் சொல்லலையே. இல்ல இல்ல, நீ இப்ப ஏதோ சொன்ன, என் காதல் நல்லா விழுந்தது. ஏய், மறுபடியும் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. இல்ல, எதுவும் சொல்லல. வேணாண்டி, நீ இப்ப சொன்ன, சொல்லுடி. ஆமா, நான் நீ என்ன விரும்புறியா? நிஜமாதான் சொல்றேன். அன்னைக்கு நான் விரும்புறேன்னு சொன்னதே உங்களதான். அது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. இதுக்காக என்கிட்ட பேசாம மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்கல்ல, அதான் இன்னைக்கு என் காதல உங்ககிட்ட சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டேன். உண்மையாவே நான் உங்களை தாங்க விரும்புறேன். ஏய், சத்தியமா என்னால நம்ப முடியலடி. நீ சீரியஸாவே என்னதான் விரும்புறியா? நிஜமாவே நான் உங்களை தாங்க விரும்புறேன். நீங்க கூட அன்னைக்கு சொன்னீங்கல்ல, யார் நம்ம கிட்ட இருந்து கிளம்புறாங்களோ, ஐயோ அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து பேச மாட்டாங்களான்னு மனசு ஏங்கும்னு சொன்னீங்கல்ல, அது உங்ககிட்ட தாங்க. உங்ககிட்ட நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கணும், உங்களை நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்களை தான் மனசார விரும்புறேன்னு. நான் உங்களை விரும்புறேங்க. நீங்க என்ன விரும்புறீங்களா? ஏய், என்னடி கேட்டுட்டான்? நீ முதல்ல எனக்கு கொடுத்த பாரு, அன்னைக்கு நீ மனசுக்குள்ள வந்துட்டேடி. ஆனா உன்கிட்ட சொல்ல ரொம்ப தாங்கிட்டு இருந்தேன்டி. சொல்லலாம்னு வர அன்னைக்குதான் நீ வேற யாரையும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டியா. எனக்கு அது கஷ்டமாயிடுச்சுடி. அதனாலதான் என் மனசுல இருந்த ஆசையை அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன்டி. ஏ ஷாலினி, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. நம்ம கோவில்ல இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோவில்ல இருக்கோம்ல, அப்ப கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஆனாலும் ஐயோ ஷாலினி, இது கனவா நிஜமான தெரியலடி. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மதன். சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சொகத்தாளல, அதனும் தேர்வெழுதி இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை, இது கனவா இல்லை நனவா?
என ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி